அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். நேச்சுரோபதி வந்த 13வது நாள்த்த வீடியோ. இந்த 13வது நாள் வந்து ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, விருந்து படைக்கும் நாள். பார்க்கலாமா? டாக்டர் தினம் கிளாஸ் எடுப்பாங்க. நம்மளுடைய உள் உறுப்புகளை பற்றி தினம் கிளாஸ் எடுப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவ்வளோ புள்ளி விவரமாக யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க டாக்டரு. பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. 8 o'clock என்னன்னு பார்க்கலாமா? மில்லட் இட்லி, மில்லட் கட்லெட், அடுத்து இஞ்சி சட்னி, இட்லி பொடி, வெஜ்ஜு உப்புமா, சாம்பார். கொலஸ்ட்ரால், பிபி, சுகர்னு சொல்லிட்டு இப்போ இது எல்லாத்துக்கும் பேசிக்காக இருக்கிற காலகட்டமாக இருக்குது இல்லையா? எதனால் வருது இது பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற உணவு பழக்கத்தினாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் வர்றது தான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, ஆரோக்கியமாகவும் இருக்குது பார்க்குறக்கு இல்லையா? அதையும் பராமரிக்கிறாரு டாக்டரு. அங்கங்கே அதுக்கு ஆள் வச்சுருக்குறாங்க. தேவையில்லாத செடிகள் முளைச்சா உடனே எடுக்கிறது, குப்பைகள் விழுந்தால் உடனே எடுக்கிறது. இவ்வளோ மரம் இருக்குது, கொசு இல்லாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா டெய்லியுமே மருந்தடிக்கிறாங்க, கொசு மருந்தடிக்கிறாங்க. அதனால் கொசு வந்ததுலேருந்து நான் ஒன்றும் கூட பார்க்கலைங்க. அடுத்து லன்ச் டைம் 12 மணிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லன்ச்சு கிடையாது, மோர், மசாலா மோர். இது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம். 1 டம்ளர் போதும்னு நினைக்கிறவங்க 1 டம்ளர் எடுத்துக்கலாம். 4 டம்ளர் வேணும்னு நினைக்கிறவங்க 4 டம்ளரும் எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்த வேளை, அதாவது டின்னருக்கு வந்து ஹெவியாக இருக்க போகுது. அதனால் மதியம் வந்து இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார். ஒரு வேளை ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு வேளை வந்து நம்ம லைட்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு காரணம். அடுத்து பார்த்திங்கன்னா தானியங்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தானியத்துலேயும் எவ்வளோ சத்து இருக்குது, என்ன சத்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ராகியில் என்ன சத்து இருக்குது, எவ்வளோ சத்து இருக்குது அப்படிங்கிறத எழுதி ஃபோட்டோ போட்டிருக்குறாங்க. இது இல்லாமல் காய்கள், கீரைகள், அடுத்து கிழங்கு வகைகள், மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் என்ன சத்து இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்குறாங்க. அடுத்து டின்னர் டைம் வந்துருச்சு. நாங்கள் டின்னருக்கு எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா, யோகா கிரவுண்ட் அங்கே போயிட்டுருக்குறோம். அங்கே தான் டின்னர் நடந்துகிட்ருக்கு. ஸ்பெஷல் டே இல்லையா, அதனால் ஓப்பன் பிளேஸில் யோகா கிரவுண்டில் வச்சுருக்குறாங்க. சர்விங் பண்ணுறக்கு லைனாக ஆளுங்க நிற்கிறாங்க பாருங்கள். பானிபூரிக்கு மசாலா ரெடியாக இருக்குது. சுட சுட தெர்மாக்கோல் பவுலில் போட்டு எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. அவன்லேயும் ஏர் ஃப்ரையர்லேயும் நம்மளால் பானிபூரி, பஜ்ஜிலாம் செய்ய முடியுங்கிறத இங்கே குக்கிங் கிளாஸ் போய் நான் கற்றுக்கிட்டேன். பானிபூரி, பட்டாணி மசாலா, பஜ்ஜி, இது ஒரு ஃபஸ்ட்டு பிளேட்டு, ஒரு ரவுண்டு. அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி, பன்னீர் மசாலா, ரைத்தா, கேரட் கீர். அருமையாக இருந்ததுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஏன்னா அழகான ஒரு இடத்துல அருமையான ஒரு சாப்பாடு. பார்த்திங்கன்னா எல்லாருடைய ஃபேஸ்லேயும் ஹாப்பினஸை பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன சொல்ல, ஃபஸ்ட் வேல் மாதிரி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டோம். அங்கங்கே கூலர் இருக்குதுங்க, சில்லுன்னு காற்று வர்றதுக்கு. இயற்கையான காற்று இருந்தாலும் சில்லுன்ற காற்று வர மாதிரி எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அந்த நாள். இங்கே இருந்த அத்தனை பேரும் ஒரு குடும்பத்து ஆளு மாதிரி தான் பழகினாங்க. ஒரு குடும்பத்து ஆளுங்க மாதிரி தான். சந்தோஷமான ஒரு பேச்சு தான் இருந்தது. நல்ல பேச்சு, நல்ல ஒரு அருமையான தருணம் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.